JEE PYQ கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. ட்ரிக்னோமெட்ரியில இருந்து let A and B denotes the statements A is cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. sin B வந்து sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 கொடுத்திருக்காங்க. if cos beta minus gamma plus cos gamma minus alpha plus cos alpha minus beta equal to minus 3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்க்கணும். நமக்கு அவங்க கிவன் கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். cos beta minus gamma plus cos gamma minus alpha plus cos alpha minus beta equal to minus 3/2 எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணுவோம். 2ல மல்டிப்ளை பண்ணிட்டு -3 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுவோம். அப்போ +3 ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 வந்து 1 + 1 + 1ன்னு எழுதலாம்ப்பா. ஒரு ஒன்று வந்து sin square plus cos square ஆல்பா எழுதிக்கலாம். இன்னொரு ஒன்று sin square beta plus cos square beta, இன்னொரு ஒன்று வந்து sin square gamma plus cos square gammaன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ cos A minus B க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. cos A cos B plus sin A sin B. அப்போ cos beta minus gammaவை cos beta cos gamma plus sin beta sin gamma எழுதலாம். அதே மாதிரி cos gamma minus alpha cos alpha minus beta அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ எழுதிட்டு இது ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். sin square alpha plus sin square beta plus sin square gamma plus 2 sin alpha sin beta 2 sin beta sin gamma 2 sin gamma sin alpha கிடைச்சு அதே மாதிரி cosக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா a plus b plus c சாரி a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2c ஃபார்முலா இருக்கு. அப்போ இது a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுக்கு a plus b plus c ஒரு ஹோல் ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா போடுங்க. இங்க ஒரு a plus b plus c ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ என்ன வருது பாருங்க. sin alpha plus sin beta plus sin gamma whole square plus cos alpha plus cos beta plus cos gamma whole square equal to 0 வருது. ரெண்டு ஸ்கொயர் டேர்ம் ஆட் பண்ணா 0 வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஸ்கொயர் டேர்மும் 0 தான் வரணும். அதனால sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, cos alpha plus cos beta plus cos gamma equal to 0 தான் வரணும். அதனால ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா தான் இருக்கு. அப்போ both A and B are true அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. A P and Q are positive real numbers such that p square plus q square equal to 1 அப்படினாவே sin square theta plus cos square theta equal to 1 மாதிரி. அப்போ p வந்து sin theta, q வந்து cos theta எடுத்துங்க. then maximum value p plus q கேக்குறாங்க. அப்படினா sin theta plus cos theta வேல்யூ தான் maximum வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்னா a cos theta plus b sin theta வேல்யூ வந்து -√a square plus b square to √a square plus b square னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ coefficient of cos theta 1, coefficient of sin theta 1 இருக்கு. இதனுடைய maximum வேல்யூ தான் வேணும். அப்ப a க்கு 1 போடுங்க, b க்கு வந்து 1 னு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா 1 square plus 1 square வந்து √2. அப்போ -√2 plus √2 தான் cos theta plus sin theta. அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் cos theta plus sin theta வந்து -√2, மேக்ஸிமம் வேல்யூ வந்து √2. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம், √2னு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். if x belongs to 0 to pi then cos x plus sin x equal to 1/2 then tan x equal to கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், cos x plus sin x equal to 1/2 இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், cos square x plus sin square x plus 2 sin x cos x is equal to 1/2 whole square 1/4 வந்துருது. இது cos square x plus sin square x 1 போட்டாச்சு, 2 sin x cos x sin 2x போட்டாச்சு equal to 1/4. இப்போ இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 minus 1/4 minus 3/4. அப்போ sin 2x வந்து -3/4 இருக்கு. sin theta வந்து நெகட்டிவ் இருக்கனால இது pi to 2pi இருக்கணும். third and fourth quadrant தான் இருக்கணும். இப்போ இந்த 2ல டிவைட் பண்ணீங்கன்னா x வந்து pi/2 to pi அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ sin 2x க்கு என்ன ஃபார்முலா, 2 tan x by 1 plus tan square x equal to -3/4 போட்டாச்சு. இப்போ 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 8 tan x, இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -3 plus -3 tan square x வரும். அதெல்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது. இதுல இருந்து tan x அதாவது குவாட்ராட்டிக் இன் tan x வருது. அப்போ tan x சால்வ் பண்ணா நமக்கு -4 plus or minus √7/3 வருது. சரிங்களா? ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இங்க என்ன வரணும்னா tan x வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் வரணும். அதனால நெகட்டிவ்ல ஆன்சர் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மொத்தமாக நெகட்டிவ்ல ஆன்சர் எடுத்துக்கிறோம். அதனால வந்து ஆன்சர் எது எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் u is equal to a square cos square theta plus b square sin square theta and a square sin square theta plus b square cos square theta then the difference between the maximum and the minimum value of u square கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, u ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் அதாவது a இது b ன்னு வச்சிட்டீங்கன்னா a square plus b square plus 2ab ஃபார்முலா வந்திருக்கும். நம்ம cos square theta plus sin square theta எல்லாம் காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 வந்துருது. அதனால தான் a square plus b square plus 2ab அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் உள்ள மட்டும் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தான் எடுத்து இப்படி சிம்பிளை பண்ண போறோம். இது இப்படி சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, இது அப்படியே எழுதிக்கலாம். இது மட்டும் a square plus b square போட்டீங்கன்னா a plus b whole square minus 2ab அப்படின்னு போட்டுறோம். ஓகேங்களா?
அப்படின்னு போட்டாச்சு. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டாக இருக்குது. இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு 2 போட்டால் இது காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர். அது காமனாக மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா a⁴ + b⁴ - 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. இந்த a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து தனியாக எழுதிட்டோம். அப்போ இது மட்டும் எப்படி இருக்குது, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர்டாக சைன் ஸ்கொயர்டாக 4ல் மல்டிப்ளை பண்ணி 4ல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது sin 2θ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடுது. நமக்கு சைன் ஸ்கொயர்டா வேல்யூ 0 to 1, ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வரணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், போத் சைடு இப்படி வந்துடுது. அதுக்கடுத்து போத் சைடு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிட்டு நம்ம பண்ணிங்கன்னா இது மொத்தமாக எப்படி வந்துடுது, இது மொத்தமாக சேர்ந்து u டேர்மில் வந்துடுது. அப்போ u ஸ்கொயர் வந்து மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு நமக்கு கிடச்சிருதுப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மினிமம் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, u ஸ்கொயர் இது இப்படி வந்திருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ இது வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 × a ஸ்கொயர் + b ஸ்கொயர், மினிமம் வேல்யூ a ஸ்கொயர் + b ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, ஆன்சர் வந்து நமக்கு ஏன்னு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து π to 3π இருக்குது அப்படின்னா π ஆங்கிள் to 3π இருக்குது. sin ஆல்ஃபா + sin பீட்டா -21/65, cos ஆல்ஃபா + cos பீட்டா வந்து -27/65 கொடுத்துருக்காங்க. தென் வேல்யூ ஆஃப் cos ஆல்ஃபா - பீட்டா 2 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா - பீட்டா வந்து π to 3π இருக்குது. இதை 2ல் டிவைட் பண்ணிங்கன்னா π/2 to 3π/2 வருது. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வருது. இப்போ போத் சைடு காஸ் எடுத்தீங்கன்னா இது செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்தால் காஸ்ட் வந்து நெகட்டிவ் தான், அதனால் <0 போட்டாச்சு. இப்போ sin ஆல்ஃபா + sin பீட்டா அவங்க -21/65 கொடுத்தாங்க. sin a + sin b என்ன ஃபார்முலா, 2sin a + b/2 cos a - b/2 அப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி cos ஆல்ஃபா + cos பீட்டா என்ன வருது, 2 cos a + b/2 cos a - b/2ன்னு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடுது. sin ஸ்கொயர்டா + cos ஸ்கொயர்டா 1 வந்துடும். அப்புறம் cos அது காமன் எடுத்துடலாம். sin ஸ்கொயர்டா + cos ஸ்கொயர்டாவே இது எடுக்கும்போது இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபா - பீட்டா/2 வந்து காமன் எடுத்துடுறோம். sin ஸ்கொயர்டா + cos ஸ்கொயர்டா 1 வந்துடுது. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் நமக்கு -3/√130 அப்படின்னு கிடைக்குதுப்பா. -3/√130 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம்.